ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். மிக அருமையான வேதவசனம். முதல் வார்த்தையில் கூட நம்பிக்கை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை யார் மேலே, எப்படிப்பட்டவர் மேலே இருக்கிறது என்பதை மிகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால், கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய வாழ்வில் இந்த உலகத்தில் தேவன் ஒவ்வொரு நாளிலும் நாம் அழிந்து போகும்படியாக அநேக வலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக துன்பங்களை கொடுக்கிற மனிதர்கள், அநேக வேதனை கொடுக்கிற மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலை நம்முடைய ஆத்மாவும் நாம் கர்த்தருக்காக நம்பிக்கையாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிற போது அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கும் ஆசீர்வாதத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். தேவனை நம்பியிருக்கும்போது கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட பாதுகாப்பையும், கால் எந்த ஒரு காரியத்திலையும் சிக்காதபடிக்கு நேர்த்தியாக தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்மை நடத்துகிறவர், தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளிலும் தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்பது அவசியம். ஒவ்வொரு நிமிடமும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய ஆபத்து நேரங்களில் தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் நம்பிக்கையாக இருப்பதற்கு கற்றுக்கொண்டோமானால் மெய்யாகவே இந்த பூமியில் அநேக இடங்களுக்கு நீங்கள் செல்கிறீர்கள். அநேக காரியத்தை நிமித்தமாக இந்த பூமியிலிருந்து நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுதெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பு தேவை என்றால் நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்க வேண்டும். அதுதான் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. தேவன் நமக்காக இந்த காரியத்தை செய்கிறார் என்றால் இன்னும் தேவன் மீது நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மீது அதிக நம்பிக்கையாக இருந்து எங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் நீர் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை நடத்தட்டும். ஒவ்வொருவரையும் நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமேன்.